عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى أهله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الصيام جنة فلا يرفث ولا يسخب وفي رواية ولا يجهل وإن امرأ قاتله أو شاتمه فليقل إني صائم مرتين. متفق عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடர் தலைப்பிலே நாம் நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டு வருகின்றோம். அந்த தொடரிலே இன்று நோன்பின் மாண்புகளை குறித்து நாம் அறிய இருக்கின்றோம். அதாவது ஒரு நோன்பாளி எந்தெந்த விஷயங்களை எல்லாம் விட்டு நோன்பை வைக்க வேண்டும், நோன்பினுடைய நோன்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன என்பதை குறித்து தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு ஒரு கேடயமாகும். ஃபலா யர்ஃபுஸ், நோன்பாளி கெட்ட தகாத வார்த்தைகளை பேச வேண்டாம். வலா யஸ்ஹப், இன்னும் நோன்பாளி சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது, அறிவீனமான செயல்களிலே நோன்பாளி ஈடுபட வேண்டாம். யாரேனும் நோன்பாளி இடத்திலே சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டாலும் அல்லது ஏசினாலும் திட்டினாலும் அவரிடத்திலே சொல்லட்டும், இன்னி சாயிம், நான் நோன்பாளி என்று அவர் கூறட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பு ஒரு மனிதனிடமிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் என்றால் அந்த நோன்புக்கு பின்னால் அல்லாஹ் அதனுடைய நோக்கத்தை சொல்லும் பொழுது லஅல்லகும் தத்தகூன், இதன் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கு அந்த இறையச்சத்தை குறிப்பிடுகின்றான். ஆகவே தான் நோன்பாளி நோன்பு நோக்கும் பொழுது அல்லாஹ் எதை தன் மீது கட்டளையாக ஆக்கியிருக்கின்றானோ, அல்லாஹ் எந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அதை செய்ய வேண்டும். அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ அதிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். பொய் பேசுவது, புறம் பேசுவது, தகாத வார்த்தைகளை பேசுவது, பிறரை பற்றி புறம் பேசுவது, பிறரை பற்றி கோழி மூட்டுவது, இப்படிப்பட்ட கெட்ட விஷயங்கள், கெட்ட வார்த்தைகளை கொண்டு பிறரை புண்படுத்துவது, இப்படிப்பட்ட மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருந்து நோன்பாளி என்ன செய்ய வேண்டும்? தன்னை காத்திட வேண்டும். ஆகவே தான் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது? நோன்பு ஒரு கேடயம், மனிதனை காக்கக்கூடிய ஒரு கேடயம், நரகத்தில் மனிதன் சென்று விடாமல் காக்கக்கூடிய ஒரு தடுப்பு அரணாக நோன்பு இருக்கின்றது, கேடயமாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அதை விளக்குகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யர்ஃபுஸ், தகாத வார்த்தைகளை பேச வேண்டாம். ரஃபஸ் என்றால் தகாத வார்த்தைகளையும் அது அடக்கும். இன்னும் ஒரு அதற்கு பொருள் சொல்லப்படுகின்றது, ரஃபஸ் என்றால் அந்த குடும்ப உறவையும் அது குறிக்கும். ஆக நோன்பாளி நோன்பு சமயத்திலே நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையிலே அவர் உடலுறவு கொள்வதிலிருந்தும் தன்னை தடுத்திட வேண்டும். அந்த உடலுறவு கொள்ளக்கூடிய விஷயமும் இதிலே அடங்கும். மேலும் அதன்பால் தூண்டக்கூடிய அதை சார்ந்த பேச்சுக்கள் இதுவும் இந்த ரஃபஸ் என்ற வார்த்தையிலே அடங்கும் என்பதாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கையிலே ஹதீஸ்களை வல்லுநர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி தகாத வார்த்தைகளை பேசுவது, இப்படிப்பட்ட விஷயங்களை கணவன் மனைவி தங்களிடத்திலே பேசிக் கொள்வதிலிருந்து நோன்பாளி விலகி இருக்க வேண்டும். வலா யஸ்ஹப், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. ஆகவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரேனும் ஒருவர் அறியாமையிலே நோன்பாளி இடத்திலே சண்டை போடுகிறார், சச்சரவுகளில் ஈடுபடுகிறார் அல்லது அவரை ஏசுகிறார் என்றால் நோன்பாளி அவருக்கு போட்டியாக பதிலுக்கு பதிலாக அவரை திட்டுவது, ஏசுவது, சண்டையிடுவது கூடாது. மாறாக, நான் நோன்பாளி, நான் நோன்பு வைத்திருக்கின்றேன், என்னுடைய நோன்பு என்னை இந்த செயல்களை செய்யாமல் என்னை அது காக்கின்றது, என்னால் பதில் கொடுக்க முடியும், இருந்தாலும் என்னுடைய நோன்பு என்னை காக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று இந்த விஷயத்தை, இந்த பண்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸ், மன் லம் யத கௌல ஸூரி, யார் ஒருவர் பொய்யான பேச்சையும் அதன் அடிப்படையில் செயல்படுவதையும் இன்னும் அறிவீனமான விஷயத்தையும் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவர் நோன்பை உண்ணாமல் பருகாமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு எவ்வித தேவையும் இல்லை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய நோன்பிலே இப்படிப்பட்ட கெட்ட விஷயங்களில் இருந்து நம்மை காத்துக்கொண்டு நோன்பை ஒரு பயிற்சி காலமாக நாம் ஆக்கிக்கொண்டு நல்ல விஷயங்களை, நல்ல அமல்களை நாம் அதிகரித்திடவும், இன்னும் கெட்ட விஷயங்களிலிருந்து நாம் விலகி அதிலிருந்து காத்திடவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.